நித்தன் ஓல்குட்ரா. சிவா டீமில் யார் யாரா? வைபு, ஜெய்யு, கோபி, அப்புறம் இந்த நெப்போலியன்டா. நான் உன் டீம்டா. நாம் மற்றவங்களோட பழகிறதுக்கும் பழகாமல் இருக்கிறதுக்கும் 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று பிடிச்சிருக்கணும், இல்லைனா வெறுக்கணும். ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அதை பற்றி யோசிச்சாலும் புரியாது. அட்லீஸ்ட் எனக்கு புரியல. நித்தின் தமிழ்நாட்டோட சினிமா யூத் ஸ்டார் விஜித்காந்தோட ஒரே பையன். அவங்க அப்பா படம் ரிலீஸ் ஆகிற நாள் அவரோட ஃபேன்ஸ் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா எது செஞ்சாலும் அது சென்சேஷனல் நியூஸ். நித்தின் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்ததும் ஒரு நியூஸை பேப்பரில் நானே படிச்சிருக்கேன். கண்டுக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் கவனிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான பணம், பேர், புகழ், இதில் வளர்ந்த பையன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நித்தினும். நித்தினை பற்றி சுருக்கமாக 3 வார்த்தையில் சொல்லிடலாம். கேம், ஃபன், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு சுத்தமாக வராது. நல்லா விளையாடுவான். எங்கள் ஸ்கூல் சாம்பியன் அவன் தான். எல்லா பணக்கார பசங்களை மாதிரி தான் இவனும். அவனுக்குன்னு எந்த கடமையும் இல்லை, கவலையும் இல்லை. அவனை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அது அவங்க அப்பா சினிமா ஸ்டாருங்கிறதாலையா இல்லை உண்மையாலுமே அவனை பிடிச்சி போய் தான் பழகிறாங்களான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அவனோட ஃப்ரெண்ட் இல்லை. நான் சிவா. நித்தின மாதிரி சொல்கிறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, புகழும் கிடையாது, அண்ட் எங்கள் அப்பா பெரிய சினிமா ஸ்டாரும் கிடையாது. என் ஆசை, கனவு, லட்சியம், பொழுதுபோக்கு எல்லாம் ஒன்று தான். மார்ஸில் உயிரினம் வாழ முடியுமான்னு என்னோட ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிக்கணும். நேத்து செகண்ட் ஷோ நம்ம யூத் ஸ்டார் படம் போயிருந்தோம் மச்சி. ஐயோ சும்மா பின்றாண்டா அந்த ஆளு. அம்மா துண்டு கர்ச்சி படுத்தி இடுப்புல கட்டிக்கிட்டு ஜிலுக்கு புளுக்கு ஜிலுக்கு. அப்பா ரொம்ப கலைக்கிறாங்க மச்சான். இவனுக்கும் சேர்த்து அந்த பொண்ணு தாண்டா ஆவண்டா. செம மச்சான். மாஸ் 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 மாஸ். ஏய் என்னடா ஐடி கார்டு வேணும்னா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையா? ஏய் என்னடா சீன் கிரியேட் பண்ணுறியா? எங்கள் அப்பா தமிழ்நாட்டுக்கே ஸ்டார்ரா. ஹேய் தட் டயலாக் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அன்புன்னு வந்துட்டா நான் காந்தி, அடிதடின்னு வந்துட்டா எதிரியா ஆக்க மாட்டா. நித்தினுக்கும் எனக்கும் எப்போவுமே ஒரே சண்டை. இது பணத்துக்கும் படிப்புக்கும் நடுவில் இருக்கிற போட்டியான்னு எனக்கே தெரில. ஆனால் அவனால் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே சந்தோஷம் மாயா. பிறரறியா போதினிலே யாக்கை இதனில் நுழைந்தவளே, மலர் வரைந்த உன்னதமாய் புவி அதிலே நடந்தவளே, உனை பிரிய உயிர் பிரியும் அவ்வளையும் தாங்கிடுமோ, நெஞ்சம் நினைவினிலே உனை அணைக்க எவ்வளியும் இடைப்புகுமோ, நீ இருக்கும் நொடி வரைக்கும் எந்தன் மூச்சிருக்கும் மாயமேனோ. நெக்ஸ்ட் மாயா சீனிவாசன். சிவா நீ கீழே வா. வரேன். மாயா, போயம் எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வார்த்தை கூடவா புரியல? நோ வை? ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். என்னோட எஸ்ஏ டாபிக் மாயா. ஒரு பொண்ணை பார்த்தா மனசில் ராக்கெட் பறக்கணும், நெஞ்சு குத்தாட்டம் போடணும். இதெல்லாம் என் மாயாவை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது எனக்கு நடந்துச்சு. நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் எப்போவுமே சென்டம் தான். ஆனால் நான் இன்னும் ஒரு மார்க் கூட வாங்காத ஒரே சப்ஜெக்ட் மாயா. அவள் படிக்கிற க்ரைம் நாவல்ஸ் மாதிரி அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கமிஷனர் பொண்ணு, அதனால் தைரியம் ஜாஸ்தி. இந்த 2 வருஷத்தில் மாயா என்கிட்ட 2 தடவை பேசியிருக்கா. அதுவும் என்ன திட்டுறதுக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை திட்டினா கூட நமக்கு பிடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என்னை திட்டுறது. பிகாஸ் அவன் என்னோட மாயா. ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் Dear students, my dear students, good morning. Our VRS International School is going to be a number 1 school among South India. இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்களாகிய நீங்களும் உங்களது பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பால் தான் இது நடக்க போகிறது. டெய்லிக்கு இதெல்லாம் பேசுறான். தமிழ்நாடு முழுக்க இருக்கு. காஜரா கிட்டே சொல்லி பென்சிலை வேலாட்டம் வாயில குத்தணும்டா. அதுக்குள்ளேயே நம்பர் 1ங்கிற இலக்கை நாம் அடைய போறோம். All the 10th and 12th standard students இன்னும் கொஞ்ச நாள்ல
பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். படிப்பில் மட்டும்தான் உங்க கவனத்தை செலுத்தணும். நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்த சிவாவை முன் உதாரணமாக எடுத்துக்கணும். சிவா, ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். 12th சிவா அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த ஆளுக்கு அறிவே இல்லடா. சிவாவை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கோம். சிவா கிட்ட இருக்கிற டெடிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆள் டைம்க்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். இதே ஆனுவல் டேயாக இருந்தால் எங்கள் அப்பா கூப்பிட்டு பாராட்டும். அதே ஸ்போர்ட்ஸாக இருந்தால் என்ன பாராட்டும். சிவா எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறான்னு பார்ப்போம். எங்களோட சப்ஜெக்ட்ல சிவா பண்ண ரிசர்ச்சை யுனெஸ்கோ அங்கீகரிச்சு ஆல் இந்தியா யங் சயின்டிஸ்டா அவனை செலக்ட் பண்ணதுனால அமெரிக்காவில் ஸ்பீச் கொடுக்க போறான். Give me a big hand.